வணக்கம். இது உங்களின் கதைச்சரம் சேனல். இன்று நாம் காணவிருப்பது கல்கி அவர்களின் சிவகாமியின் சபதம் என்ற நாவலின் 4ஆம் பாகம், சிதைந்த கனவு. அதிகாரம் 8. பவளமல்லி மலர்ந்தது. வாதாபி மாளிகையில் சிவகாமி சௌக்கியமாகத்தான் இருந்தாள். அதாவது அவளுடைய தேகம் சௌக்கியமாக இருந்தது. ஆனால் அவளுடைய உள்ளமோ ஒரு கணமேனும் சாந்தி காணாமல் அமைதியின்றி அலைந்து கொண்டிருந்தது. வருஷங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து போய்க் கொண்டிருந்தன. ஒவ்வொரு வருஷமும் வசந்தம், வேனில் முதலிய பருவ காலங்கள் வந்து போய்க் கொண்டிருந்தன. வருஷங்களையும் பருவ காலங்களையும் கணக்கிடுவதற்கு சிவகாமி ஒரு வழி கண்டுபிடித்திருந்தாள். அவள் வசித்த மாளிகையின் பின்முற்றத்தில் கிணற்றின் அருகில் ஒரு பவளமல்லி மரம் இருந்தது. சிவகாமி வாதாபிக்கு வந்த வருஷத்திலே அந்த பவளமல்லி செடியை அவள் தன் கையாலேயே கிணற்றின் அருகில் நட்டாள். நாகநந்தியடிகள் அஜந்தா மலை பிராந்தியத்தை பற்றி வர்ணனை செய்த பொழுது அந்த பிரதேசத்தில் ஆவணி புரட்டாசி மாதங்களில் கணக்கில்லாத பாரிஜாத மரங்கள் புஷ்பித்து குலுங்கும் என்றும், அந்த நறு மலர்களின் இனிய மனம் நெடுந்தூரம் காற்றிலே பரவி அந்த பக்கம் வருவோர்க்கெல்லாம் இன்ப போதையை உண்டாக்கும் என்றும் சொன்னார். அதை கேட்ட சிவகாமி அந்த செடிகளில் ஒன்றை தனக்காக கொண்டு தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள். அவளுடைய வேண்டுகோளை கட்டளையாக மதித்த புத்த பிக்ஷு சீக்கிரத்தில் அஜந்தா மலை பிராந்தியத்திலிருந்து பவளமல்லி செடி ஒன்றை தருவித்துக் கொடுத்தார். அந்த செடியை சிவகாமி நட்டு கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து வந்தாள். கண்ணீருடன் தண்ணீரும் விட்டு வளர்த்து வந்தாள். அந்த பவளமல்லி செடியில் முதலில் இளம் தளிர் விட்ட பொழுது சிவகாமியின் உள்ளம் துள்ளி குதித்தது. புதிய கிளை ஒன்று கிளம்பிய பொழுது துயரத்தால் வெதும்பிய அவள் உள்ளம் குதூகலத்தினால் பொங்கியது. முதலில் அந்த செடியிலே மொட்டு அரும்பிய போதும், அது பூவாக மலர்ந்த போதும் சிவகாமி சிறிது நேரம் தன் துயரங்களை எல்லாம் மறந்து ஆனந்த கடலில் மிதந்தாள். கிளிமூக்கின் வடிவமான அதன் அழகிய இதழ்களையும் செம்பவள நிறம் கொண்ட காம்பையும் பார்த்து பார்த்து மகிழ்ந்தாள். நேரமாக ஆக சூரியன் வான மார்க்கத்தில் ஏற ஏற அந்த மெல்லிதழ் மலர் வர வர வாடி சுருங்கி கடைசியில் கருகி உதிர்ந்த பொழுது தற்காலிகமாக குளிர்ந்து தளிர்த்திருந்த அவளுடைய இருதயமும் வாடி கருகி தீய்ந்தது. செடி நன்றாக வேரூன்றி கிளைத்து தழைத்த பிறகு அதை கவலையுடன் பராமரிக்கும் வேலை சிவகாமிக்கு இல்லாமல் போயிற்று. அந்த செடியை கொண்டு பருவங்களையும் வருஷங்களையும் சிவகாமி கணக்கிட்டு வரத் தொடங்கினாள். மனிதர்களின் எலும்பு வரை குளிரச் செய்த பனிக்காலத்தில் அந்த பவள மல்லிகை மரத்தின் இலைகள் எல்லாம் காய்ந்து உலரத் தொடங்கும். இளவேநீர் காலத்தில் புதிய இளம் தளிர்கள் துளிர்க்கத் தொடங்கும். முதுவேநீர் காலத்தில் இலைகள் முற்றுவதோடு மொட்டுகளும் அரும்ப ஆரம்பிக்கும். உக்கிரமான மேல்காற்றோடு மழையும் கொட்டும். ஆனி ஆடி மாதங்களில் அந்த பவளமல்லி செடி பேயாட்டம் ஆடி படாத பாடுபடும். அதை பார்க்கும் சகிக்காமல் சிவகாமி வீட்டுக்குள்ளேயே பித்து பிடித்தவள் போல உட்கார்ந்திருப்பாள். ஆவணி புரட்டாசி மாதங்களில் அந்த பவளமல்லிகை செடி பச்சை பசேல் என்ற இலைகளை அடியோடு மறைத்து விடுவதற்கு போட்டி போடும் மலர்கள் குலுங்கப் பெற்று விளங்கும். அந்த காலங்களில் சிவகாமி முற்றத்தின் படிக்கட்டின் மீது உட்கார்ந்து அந்த செடியை வெகு நேரம் பார்த்து கொண்டிருப்பாள். நவராத்திரியின் போதும் விஜயதசமி அன்றைக்கும் தமிழர்களின் ஆலயங்களில் விக்கிரகத்துக்கு பவளமல்லி மலர்களை கொண்டு புஷ்ப பாவாடை அலங்காரம் செய்வார்கள் என்பதை நினைவு கூர்வாள். அதோடு தான் வாதாபிக்கு வந்து ஒரு விஜயதசமி ஆயிற்று என்றும் கணக்கிடுவாள். இவ்வாறு கணக்கிட்டு வந்ததில் சிவகாமி வாதாபி நகரத்திற்கு வந்து இப்பொழுது 9 வருஷங்கள் ஆகிவிட்டன. சீன யாத்ரிகர் வாதாபி நகரத்தின் வீதிகளில் தன்னை நடனமாடச் சொன்னதனால் ஏற்பட்ட அவமான உணர்ச்சியின் வேகம் நாளாக ஆக சிவகாமியின் உள்ளத்தில் குறைந்து மங்கி வந்தது. தமிழகத்திலிருந்து சிறைப்பிடித்துக் கொண்டு வரப்பட்டவர் எல்லோருக்கும் அவரவருக்கு ஏற்ற ஒவ்வொரு தொழிலிலும் ஈடுபட்டு குடியும் குடித்தனனுமாக வாழத் தொடங்கினார்கள். அவர்களில் சிலர் சில சமயம் சிவகாமியை பார்க்க வருவதுண்டு. அப்படி வருகிறவர்களுடைய மனதிலே கோபமோ வன்மமோ ஒன்றும் இல்லை என்பதை சிவகாமி கண்டாள். இதையெல்லாம் எண்ணி பார்த்த பொழுது தான் ஆத்திரப்பட்டு சபதம் செய்ததன் அறியாமையையும் மாமல்லருடன் போகாமல் அவரை திருப்பி அடித்ததன் மௌடிகமும் அவளுக்கு மேலும் மேலும் நன்கு புலனாயின. ஆயினும் பெண்களின் இயல்புக்கு ஒத்தபடி தான் செய்த தவறுக்கும் மாமல்லர் மீதே சிவகாமி பழியை போட்டாள். என்ன இருந்தாலும் நான் அறியா பெண்தானே, ஏதோ அவமானத்தினாலும் ஆத்திரத்தினாலும் தூண்டப்பட்டு இந்த மாதிரி சபதம் செய்தேன். ஆண் பிள்ளையும் அறிவாளியுமான அவர் அல்லவா என்னை பலவந்தப்படுத்தி பிடிவாதமாக அழைத்து போயிருக்க வேண்டும். சேனாதிபதி பரஞ்சோதி சொன்னாரே, அந்தபடி ஏன் அவர் செய்திருக்க கூடாது என்று அடிக்கடி எண்ணமிட்டாள். வருஷங்கள் செல்ல செல்ல மாமல்லர் மறுபடியும் வந்து தன்னுடைய சபதத்தை நிறைவேற்றி தன்னை அழைத்துப் போவார் என்ற நம்பிக்கை
சிவகாமிக்கு குறைந்து கொண்டே வந்தது. அது எவ்வளவு பிரம்ம பிரயத்தனமான காரியம், எவ்வளவு அசாத்தியமான விஷயம் என்பதை உணரலானாள். தான் செய்த சபதம் பிசகானது. அறியாமையினால் அத்தகைய அசாத்தியமான காரியத்தை சொல்லிவிட்டேன். அதை தாங்கள் பொருட்படுத்த வேண்டாம். என்னை எப்படியாவது திரும்ப அழைத்து கொண்டு போனால் போதும் என்று மாமல்லருக்கு செய்தி சொல்லி அனுப்பலாமா என்பதாக சில சமயம் அவளுக்கு தோன்றியது. ஆனால் அந்த யோசனையை காரியத்தில் அவள் நிறைவேற்றாதபடி நாகநந்தியின் ஏளன வார்த்தைகள் வந்து வந்து அவளுடைய முன்னால் நிற்கும். சிவகாமி கத்தியை வீசி எறிந்து நாகநந்தியை முதுகில் காயப்படுத்திய பொழுது அந்த நயவஞ்சக வேஷதாரி, அடடா, என்ன காரியம் செய்தாய், உன்னை அவர்களோடு கூட்டி அனுப்ப அல்லவா எண்ணினேன் என்று சொல்லியது நேயர்களுக்கு நினைவிருக்கலாம். அதனால் சிவகாமிக்கு நாகநந்தியின் மீது இருந்த கோபமெல்லாம் மாறி தன் செயலை பற்றி பச்சாதாபமும் பிக்ஷுவின் மீது ஓரளவு அனுதாபமும் உண்டாயின. நாகநந்தி தம்முடைய பாசாங்கு உத்தேசித்த பலனை அளித்துவிட்டது குறித்து மனதிற்குள் மகிழ்ந்தார். சிவகாமிக்கு தம்மிடம் ஏற்பட்ட அனுதாபத்தை பூரணமாக பயன்படுத்தி கொண்டார். சில நாளைக்கெல்லாம் சிவகாமியை தாமே அழைத்து கொண்டு போய் காஞ்சியில் விட்டுவிடுவதாக நாகநந்தி சொன்னார். சிவகாமி அதை மறுதளித்ததுடன் தான் செய்த சபதத்தையும் அவருக்கு தெரியப்படுத்தினாள். அதை கேட்ட நாகநந்தி ஏளன புன்னகை புரிந்து, இப்படி ஒரு நாளும் நடைபெறா முடியாத சபதத்தை யாராவது செய்வார்களா என்று கேட்டார். நிறைவேறுகிறதா இல்லையா என்று பார்த்து கொண்டிருங்கள் என்று சிவகாமி வீராப்பாக பேசினாள். அறிமுகமானவர்கள் யாருமே இல்லாத அந்த தூர தேசத்து நகரில் தானாக ஏற்படுத்தி கொண்ட சிறையில் இருந்த சிவகாமிக்கு நாகநந்தியடிகளோடு அவ்வப்பொழுது சம்பாஷிப்பது பெரிதும் ஆறுதல் தருவதாக இருந்தது. தேசமெல்லாம் பிரயாணம் செய்தவரும் பல கலைகள் அறிந்தவருமான பிக்ஷுவுடன் பேசுவது உற்சாகமான பொழுதுபோக்காயும் இருந்து வந்தது. காஞ்சிக்கு திரும்பி போக உனக்கு இஷ்டமில்லாவிட்டால் அங்கு போக வேண்டாம். அஜந்தாவிற்கு அழைத்து போகிறேன் வா. எந்த வர்ண ரகசியத்தை தெரிந்து கொள்வதற்காக உன்னுடைய தந்தை துடிதுடித்தாரோ அதை நீயே நேரில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என்று நாகநந்தி சில சமயம் ஆசை காட்டினார். அதற்கும் சிவகாமி என் சபதம் நிறைவேறாமல் இந்த நகரை விட்டு நான் கிளம்பேன் என்று மறுமொழி சொல்லி வந்தாள். 3 வருஷத்திற்கு முன்னால் பல்லவ சைனியம் வாதாபியின் மேல் படையெடுத்து வரப்போகிறது என்ற வதந்தி உலவிய பொழுது சிவகாமி எக்களைப்படைந்தாள். அது பொய்யாக போனதோடு நாகநந்தி அதை குறித்து மீண்டும் அவளை ஏளனம் செய்தது அவள் மனதை பெரிதும் புண்படுத்தியது. ஆயினும் தன் மனநிலையை வெளியில் காட்டிக்கொள்ளாமல், பொறுத்திருங்கள் அடிகளே, பொறுத்திருங்கள், இந்த வருஷம் இல்லாவிட்டால் அடுத்த வருஷம் கொஞ்சம் பொறுத்திருங்கள் என்று சொல்லி மாமல்லரின் கௌரவத்தை நிலைநாட்ட முயன்றாள். அவ்விதம் கர்வமாக பேசி இப்பொழுது வருஷம் 3 ஆகிவிட்டது. சிவகாமி வாதாபிக்கு வந்து 9 வருடம் பூர்த்தியாகிவிட்டது. இனியும் நம்பிக்கை வைப்பதில் ஏதேனும் பயனுண்டா? நம்மை நாமே ஏமாற்றிக்கொண்டு இன்னும் எத்தனை காலம் இந்த துயர வாழ்க்கையை சுமந்திருப்பது? போதும் போதும், 9 வருஷம் காத்திருந்தது போதும். வீட்டு முற்றத்தில் பவளவள்ளி மரத்தின் பக்கத்தில் இருந்த கிணறு தன் வாயை அகலமாக விரித்து, வா, என்னிடம் அடைக்கலம் புகுவதற்கு வா என்று சிவகாமியை அழைத்து கொண்டிருந்தது. இத்தகைய நிலைமையில்தான் ஒரு நாள் நாகநந்தியடிகள் சீன யாத்திரிகர் ஒருவரை அழைத்து கொண்டு சிவகாமியை பார்க்க வந்தார். ஹியூன் சங் என்னும் அந்த சீனர் உலகில் பல தேசங்களையும் பல ராஜ்யங்களையும் பார்த்துவிட்டு வந்தவர். பல கலைகளை கற்று பாண்டித்யம் பெற்றவர். அந்த காலத்தில் பரதகண்டத்தில் புகழ்பெற்று விளங்கிய 3 சாம்ராஜ்யங்களில் ஹர்ஷ சாம்ராஜ்யத்தை பார்த்துவிட்டு அடுத்தபடி வாதாபிக்கு அவர் வந்திருந்தார். சலுக்க சாம்ராஜ்யத்தில் அஜந்தா முதலிய இடங்களையும் வேங்கி நாட்டில் நாகார்ஜுன பர்வதத்தையும் பார்த்துவிட்டு அவர் பல்லவ ராஜ்யத்திற்கு போக எண்ணியிருந்தார். இதை அறிந்த நாகநந்தி, இங்கே பல்லவ நாட்டின் புகழ்பெற்ற மகா சிற்பியின் மகள் இருக்கிறாள், பரதநாட்டிய கலையில் கரை கண்டவள், அவளை பார்த்துவிட்டு போகலாம் என்று சொல்லி அழைத்து வந்தார். சீன யாத்திரிகரின் சம்பாஷணை சிவகாமிக்கு பழைய கனவு உலகத்தை நினைவூட்டி மெய்மறக்கும்படி செய்தது. ஹியூன்சங் தம்முடைய யாத்திரையில் தாம் கண்டு வந்த தேசங்களை பற்றியும் ஆங்காங்குள்ள இயற்கை அழகுகள், கலை அதிசயங்களை பற்றியும் விவரித்தார். இடையிடையே தமிழகத்து சிற்பக்கலையை பற்றி சிவகாமியை கேட்டு தெரிந்து கொண்டார். சிவகாமியின் நாட்டிய தோற்றங்களை அவருடைய தந்தை ஆயனர் அழியாத சிலை வடிவங்களாக செய்திருக்கிறார் என்று நாகநந்தி சொன்ன பொழுது ஹியூன்சங்கின் அதிசயம் அளவு கடந்து பொங்கிற்று. அந்த நடன தோற்றங்களில் சிலவற்றை தாம் பார்க்க வேண்டும் என்று விரும்பி சிவகாமியை ரொம்பவும் கேட்டுக்கொண்டார். 9 வருஷத்திற்கு பிறகு சிவகாமிக்கு உண்மையிலேயே அவள் கற்றிருந்த கலையில் மீண்டும் உற்சாகம் உண்டாயிற்று. சில நடன தோற்றங்களையும் அபிநய பாவங்களையும் சீன கலைஞருக்கு அவள் ஆடி காட்டினாள். ஹியூன்சங் அவற்றை கண்டு அதிசயித்து மகிழ்ந்தார். நாகநந்தியோ மெய்மறந்து பரவசமடைந்தார். ஹியூன்சங் சிவகாமியை பற்றி மேலும் விசாரித்த பொழுது
சிவகாமி சிறைப்பிடித்து கொண்டு வரப்பட்ட வரலாற்றையும் அவள் செய்த சபதத்தையும் பற்றி நாகநந்தி கூறினார். சக்கரவர்த்தியின் அனுமதி பெற்று இந்த பெண்ணை திருப்பிக் கொண்டு விட்டு விடுவதாக எவ்வளவோ நான் சொல்லி பார்த்தேன். இவள் கேட்கவில்லை. இப்பேற்பட்ட அற்புத கலை இந்த வீட்டிற்குள் கிடந்து வீணாவதை நினைத்தால் எனக்கு எவ்வளவோ கஷ்டமாக இருக்கிறது. இவளுக்கு விடுதலை தருவதற்காக இந்த வாதாபி நகரத்தை நாமே கொளுத்தி அழித்து விடலாமா என்று கூட சில சமயம் எனக்கு தோன்றுகிறது என்றார் நாகநந்தி. ஹியூன்சங் தம் செவிகளை பொத்திக்கொண்டு, புத்த பகவான் அப்படியென்றும் நேராமல் தடுத்து அருளட்டும் என்றார். பிறகு அந்த பெரியார் ஜீவகாருண்யத்தின் சிறப்பையும் யுத்தங்களினால் நேரும் கேட்டையும் எடுத்து கூறி தர்ம உபதேசம் செய்தார். புத்த பகவான் ஆட்டை காப்பதற்காக யாகத்தை நிறுத்திய வரலாற்றை விவரித்தார். அசோகரின் தர்மராஜ்யத்தை பற்றி எடுத்துரைத்தார். தற்சமயம் ஹர்ஷ சக்கரவர்த்தி அதே விதமாக தர்மராஜ்யம் நடத்துவதையும் பிராணி ஹிம்சையை கூட தமது ராஜ்யத்தில் அவர் தடுத்து விட்டிருப்பதையும் குறிப்பிட்டார். சிவகாமி இடையிலே குறுக்கிட்டு, ஆனால் சுவாமிகளே, இந்த வாதாபி சக்கரவர்த்தியின் வீரர்கள் தமிழகத்தில் செய்த அக்கிரமங்களை பற்றி தங்களுக்கு தெரியாது. அதனாலே தான் இப்படியெல்லாம் தர்ம உபதேசம் செய்கிறீர்கள் என்று கூறிய பொழுது அந்த சீன பிக்ஷு கூறியதாவது, தாயே, யுத்தம் என்று வரும்பொழுது மனிதர்கள் மிருகங்களாகி விடுவதை நான் அறியாதவனல்ல. நீ பார்த்திருக்கக்கூடியவர்களை விட பன்மடங்கு அக்கிரமங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் பழிக்கு பழி வாங்கிக் கொண்டே போனால் அதற்கு முடிவு என்பதே கிடையாது. சலுக்க சக்கரவர்த்தி படையெடுத்ததற்கு பழி வாங்குவதற்காக இப்பொழுது காஞ்சி சக்கரவர்த்தி படையெடுக்கிறார். மறுபடியும் காஞ்சியின் மேல் பழி வாங்குவதற்காக சலுக்க வம்சத்தினர் படையெடுப்பார்கள். இப்படி வித்திலிருந்த மரமும் மரத்திலிருந்து வித்துமாக உலகில் தீமை வளர்ந்து கொண்டே போகும். யாராவது ஒருவர் மறந்து மன்னித்துத்தான் தீர வேண்டும். அப்பொழுதுதான் உலகம் சேமம் அடையும். தாயே, எது எப்படியானாலும் உன்னுடைய பயங்கரமான சபதம் நிறைவேற வேண்டும் என்று மட்டும் நீ ஆசைப்படாதே. அதனால் யாருக்கும் நன்மை உண்டாகாது. ஆஹா, இந்த பெரிய நகரத்தில் எத்தனை ஆயிரம் வீடுகள் இருக்கின்றன, எத்தனை லட்சம் ஜனங்கள் வசிக்கிறார்கள். அவர்களில் வயோதிகர்களும் குழந்தைகளும் உன்னை போன்ற அபலை ஸ்திரீகளும் எத்தனை பேர். இந்த நகரத்தை தீ வைத்து எரித்தால் இவ்வளவு குற்றமற்ற ஜனங்களும் எத்தனை கஷ்டமடைய நேரிடும், யோசித்துப்பார். இதையெல்லாம் கேட்ட சிவகாமியின் உள்ளம் பெரும் குழப்பம் அடைந்தது. அந்த சமயம் பார்த்து நாகநந்தியடிகள், சிவகாமி, இந்த பெரியவர் சொன்னதை கேட்டாயல்லவா? நடந்து போனதையே நினைத்து கொண்டிருப்பதில் என்ன பயன்? பழி வாங்கும் எண்ணத்தினால் பிரயோஜனம் என்ன? 9 வருஷம் நீ விரதம் காத்தது போதாதா? இன்னும் 2 நாளில் அந்த சீனத்து பெரியவரும் வாதாபி சக்கரவர்த்தியும் அஜந்தாவிற்கு போகிறார்கள். அவர்களுடன் நானும் போகிறேன். அங்கே பெரிய கலை திருவிழா நடக்கப் போகிறது. நீயும் எங்களுடன் வா, போகலாம். உலகத்தில் எங்கும் காண முடியாத அதிசயங்களை எல்லாம் அங்கே நீ காண்பாய் என்றார். ஒரு கணம் சிவகாமின் கலை உள்ளம் சலனமடைந்து விட்டது. ஆகட்டும் சுவாமி, வருகிறேன் என்று சொல்ல அவள் மனம் ஆசைப்பட்டது. ஆனால் அவளுடைய உதடுகள் அந்த வார்த்தைகளை வெளிப்படுத்த மறுதளித்து விட்டன. அவளுடைய உள்ளத்தின் அந்தரங்கத்திலே ஒரு மெல்லிய குரல், சிவகாமி, இது என்ன துரோகம் நீ எண்ணுகிறாய்? மாமல்லர் அழைத்த பொழுது அவருடன் போக மறுத்துவிட்டு இப்பொழுது இந்த புத்த பிக்ஷுக்களுடனே புறப்படுவாயா? நீ அஜந்தா போயிருக்கும் சமயம் ஒருவேளை மாமல்லர் இங்கு வந்து பார்த்து உன்னை காணாவிட்டால் அவர் மனம் என்ன பாடுபடும் என்று கூறியது. சிவகாமி சலனமற்ற தன் மனதை திடப்படுத்திக் கொண்டு, பிக்ஷுக்களே, இந்த அனாதை பெண் விஷயத்தில் இவ்வளவு சிரத்தை எடுத்துக்கொண்டதன் பொருட்டு மிக்க வந்தனம். ஆனால் அஜந்தா மலையில் அதிசயங்களை பார்க்க அடியாள் கொடுத்து வைத்தவள் அல்ல. இந்த சீன தேசத்து பெரியவர் சொன்ன ஒரு விஷயத்தை நான் ஒப்புக்கொள்கிறேன். என் சபதம் நிறைவேற வேண்டும் என்று இனி நான் ஆசைப்பட மாட்டேன். இந்த வாதாபி நகரமும் இதில் வாழும் ஜனங்களும் ஒரு துன்பமும் இன்றி செழித்து வாழட்டும். அவர்களுக்கு என்னால் எந்த விதமான கெடுதலும் நேர வேண்டாம். ஆனால் அடியாள் என் வாழ்நாளை இந்த வீட்டிலேயேதான் கழிப்பேன். எந்த காரணத்தை முன்னிட்டும் இந்த நகரத்தை விட்டு வெளியேறுவதற்கு உடன்பட மாட்டேன் என்றாள். பவள வியாபாரி நாகநந்தியும் சீன யாத்திரிகரும் போன பிறகு சிவகாமி சற்று நேரம் கற்சிலையாக சமைந்து உட்கார்ந்திருந்தாள். பழைய ஞாபகங்கள் ஒவ்வொன்றாக வந்து போய்க் கொண்டிருந்தன. திருப்பார்கடல் ஏறி உடைப்பெடுத்ததும், அந்த பெருவெள்ளத்தில் தான் முழுகி இருப்பதற்கு இருந்ததும், மாமல்லர் நல்ல தருணத்தில் வந்து பானை தெப்பத்தில் தன்னை ஏற்றிக்கொண்டு காப்பாற்றியதும் நேற்று நடந்தது போல நினைவு வந்தன. அந்த பெருவெள்ளத்தில் மூழ்கி உயிர் துறக்காதத்தான் இந்த வீட்டு முற்றத்தில் இருந்த கிணற்று தண்ணீரில் மூழ்கி உயிர் விடப்போவதை நினைத்த பொழுது சிலையை ஒத்திருந்த அவளுடைய அழகிய முகத்தில் லேசாக புன்னகை அரும்பியது. கிணற்றிலே விழும் பொழுது எப்படி இருக்கும்? விழுந்த பிற்பாடு எப்படி இருக்கும்? தண்ணீருக்குள் மூச்சடைத்து திணறும் பொழுது தனக்கு என்னென்ன நினைவுகள் உண்டாகும்? மண்டபப்பட்டு கிராமத்தருகில் பானை தெப்பம் மோதி கவிழ்ந்து தான் தண்ணீரில் மூழ்கிய பொழுது தன்னை மாமல்லர் காப்பாற்றினாரே, அந்த சம்பவம்
நினைவுக்கு வருமா? இப்படி எண்ணிய பொழுது வீதியில் பவளம் மாங்கலையா பவளம் என்று கூவும் சப்தம் கேட்டது. சிவகாமி சிறிதும் சம்பந்தமில்லாமல், ஆமாம், பவளமல்லி மலர்ந்துதான் இருக்கிறது. நான் கிணற்றிலே விழுந்து இறந்த பிறகும் அது மலர்ந்து கொண்டுதான் இருக்கும் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள். மறுபடியும் வீட்டு வாசலில் பவளம் மாங்கலையா பவளம் என்று சப்தம் கேட்டது. ஏனோ அந்த குரல் சிவகாமிக்கு மெய்ச்சிலிர்ப்பை உண்டாக்கியது. ஏற்கனவே எப்போதாவது கேட்ட குரலா என்ன? சிறிது நேரத்திற்கெல்லாம் பவள வியாபாரி வீட்டிற்குள்ளேயே வந்து, அம்மா, பவளம் வேண்டுமா? அபூர்வமான உயர்ந்த பவளம், அஜந்தா வர்ணத்தையும் தோற்கடிக்கும் அழகிய பவளம் என்றான். அஜந்தா என்றதும் மறுபடியும் சிவகாமி திடுக்கிட்டு அந்த வியாபாரியின் முகத்தை, தாடியும் மீசையும் அடர்த்தியாக வளர்ந்திருந்த முதிர்ந்த முகத்தை உற்று நோக்கினாள். ஆ, அந்த கண்கள்! அன்போடும் பக்தியோடும் அவளை உற்று பார்த்த அந்த கண்கள்! அம்மா, என்னை தெரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டே பவள வியாபாரி நெருங்கி வந்து உட்கார்ந்து தான் கொண்டு வந்த பவள மூட்டையை அவிழ்த்தான். குண்டோதரனுடைய குரல்தான் அது என்பதை சிவகாமி தெரிந்து கொண்டாள். இருந்தாலும் தன் கண்களையும் காதுகளையுமே நம்ப முடியாதவளாய், யார், குண்டோதரனா என்றாள். ஆம், நான் தான் அம்மா. அடியனை மறந்து விட்டீர்களா என்று குண்டோதரன் பணிவுடன் கேட்டான். ஆமாம் அப்பனே, மறந்துதான் போயிற்று. நீங்கள் திரும்ப வருவதாக சொல்லிவிட்டு போய் வருஷம் கொஞ்சமாக ஆகவில்லையே என்றாள் சிவகாமி சிறிது எரிச்சலுடன். அம்மா, வெறுமனே திரும்பி வந்தால் போதுமா? தங்களுடைய சபதத்தை நிறைவேற்றுவதற்கு ஆயத்தமாக வரவேண்டாமா என்றான் குண்டோதரன். ஆஹா, சபதம், பாழும் சபதம் என்றாள் சிவகாமி குண்டோதரனை பார்த்து. சபதத்திற்கு நான் ஒரு முழுக்கு போட்டு விட்டேன் குண்டோதரா என்றாள். குண்டோதரன் விஷயம் விளங்காதவனைப் போல வெறித்து பார்த்து, அம்மா, என்ன சொல்கிறீர்கள் என்று வினவினான். வேறு ஒன்றுமில்லையப்பா, நான் செய்த சபதம் தானே, அதை நானே கைவிட்டு விட்டேன். அப்படி சொல்ல வேண்டாம் அம்மா. தாங்கள் செய்த சபதம் தமிழகமே செய்த சபதம். அதை நிறைவேற்றி வைப்பது எங்கள் எல்லோருக்கும் ஏற்பட்ட பொறுப்பு. சபதத்தை நிறைவேற்றத்தான் நீ இந்த வேஷத்தில் வந்திருக்கிறாயா? அதற்காகத்தான் பவளம் கொண்டு வந்திருக்கிறாயா என்று ஏளன புன்னகையுடன் சிவகாமி கேட்டாள். தாயே, ராமதூதனாகிய அனுமான் சீதா தேவியிடம் வந்தது போல நான் வந்திருக்கிறேன். ராமபிரான் பின்னால் ஒரு பெரிய சேனா சமுத்திரத்துடன் வரப்போகிறார் என்றான். சிவகாமியின் தேகம் உணர்ச்சி மிகுதியினால் நடுங்கிற்று. ஆஹா, 9 வருஷம் காத்திருந்தது உண்மையிலேயே பயனுள்ளதாக போகிறதா? மாமல்லர் தன்னை அழைத்து போக வரப்போகிறாரா? தன்னை விழுங்கி ஏப்பமிடலாம் என்று எண்ணியிருந்த முற்றத்து கிணறு ஏமாற்றமடையப் போகிறதா? ஆமம்மா, தென்னாடு இதுவரையில் என்றும் கண்டிராத மகத்தான பல்லவ சைனியம் ஆயத்தமாக இருக்கிறது. அந்த சைனியத்தின் முன்னணியில் நின்று மாமல்ல சக்கரவர்த்தியும் சேனாதிபதி பரஞ்சோதியும் வரப்போகிறார்கள் என்று குண்டோதரன் தொடர்ந்து சொன்னான். என்ன, மாமல்ல சக்கரவர்த்தியா என்று சிவகாமி திடுக்கிட்டு கேட்டாள். மன்னிக்க வேண்டும் அம்மா, தாங்கள் திடுக்கிடும்படி செய்துவிட்டேன். மாமல்ல பிரபுதான் இப்பொழுது பல்லவ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி. மகேந்திர பல்லவர் கைலாசவாசியாகி இன்றைக்கு பல ஆண்டுகள் சென்று விட்டன. இதை கேட்டதும் சிவகாமியின் கண்களிலிருந்து கரகரவென்று கண்ணீர் பொழிந்தது. மகேந்திர பல்லவர் மீது பிற்காலத்தில் அவள் பல காரணங்களினால் கோபப்பட நேர்ந்தது உண்மைதான். ஆனாலும் குழந்தை பருவத்தில் அவர் மீது அவளுக்கு ஏற்பட்டிருந்த அபரிமிதமான அன்பும் பக்தியும் அழிந்து போய்விடவில்லை. சிவகாமியின் துக்கத்தினிடையே குறுக்கிட மனமில்லாமல் குண்டோதரன் சற்று நேரம் சும்மா இருந்தான். சிவகாமி திடீரென்று விம்மலை நிறுத்தி, குண்டோதரா, உன்னை மிகவும் வேண்டிக் கொள்கிறேன். என்னால் இனி ஒரு கணமும் இந்த நகரில் இருக்க முடியாது. இப்பொழுதே என்னை அழைத்து கொண்டு போய்விடு என்றாள். குண்டோதரன் திகைத்து நிற்பதை சிவகாமி பார்த்து, என்ன யோசிக்கிறாய்? அதற்கு வசதியும் இப்பொழுது நேர்ந்திருக்கிறது. புலிகேசி, கள்ளபிக்ஷி எல்லாம் இன்னும் 2 நாளில் அஜந்தாவிற்கு போகிறார்களாம். இப்பொழுதெல்லாம் இங்கே கட்டுக்காவல் ஒன்றும் அதிகமாக கிடையாது. சுலபமாக தப்பித்து கொண்டு போகலாம். அப்படி என்னை அழைத்து போக உனக்கு இஷ்டமில்லாவிட்டால் இந்த வீட்டு கொள்ளை முற்றத்தில் பவளமல்லி செடிக்கருகில் ஆழமான கிணறு ஒன்று இருக்கிறது. என் மேல் கருணை வைத்து அதில் என்னை தள்ளிவிட்டு போய்விடு என்று சொல்லிவிட்டு மீண்டும் விம்மத் தொடங்கினாள். மகேந்திரர் சொன்னார். சிவகாமி விம்மி ஓய்வதற்கு சிறிது நேரம் கொடுத்துவிட்டு குண்டோதரன், தாயே, தென் தமிழ்நாட்டில் ஆக்க பொறுத்தவருக்கு ஆள பொறுக்கவில்லையா என்று ஒரு பழமொழி உண்டு. தாங்களும் ஒருவேளை கேள்விப்பட்டிருப்பீர்கள். இத்தனை நாள் பொறுத்திருந்த தாங்கள் காரி சித்தியமடைய போகும் சமயத்தில் பொறுமை இழக்கலாமா என்றான். குண்டோதரா, எனக்கா நீ பொறுமை உபதேசம் செய்கிறாய்? 9 வருஷ காலம் பகைவர்களின் நகரில் நிற்கதியாக நிராதரவாக உயிரை வைத்துக் கொண்டிருந்தவர்களுக்கா பொறுமையை உபதேசிக்கிறாய் என்று சிவகாமி தாங்காத மனக்கொதிப்புடன் கேட்டாள். தாயே, தங்களுக்கு பொறுமையை உபதேசிக்கவில்லை.
என்னுடைய சக்தியின்மையைத்தான் அவ்விதம் வெளியிட்டேன். ராமாயண கதையில் இன்னொரு கட்டத்தை தங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அசோகவனத்தில் சீதையை கண்ட அனுமார் பிராட்டியை தன்னுடன் புறப்பட்டு வந்து விடும்படி கோரினார். ராமனிடம் பத்திரமாக கொண்டு போய் சேர்த்து விடுவதாக சொன்னார். ஆனால் சீதாதேவி அனுமாருடன் வருவதற்கு மறுத்துவிட்டார் என்றான் குண்டோதரன். குண்டோதரா, சீதாதேவியின் உபமானத்தை எதற்காக சொல்லுகிறாய்? நான் சீதாதேவி அல்ல, மிதிலையாண்ட ஜனக மகாராஜாவின் புத்திரியும் அல்ல, ஏழை சிற்பியின் மகள். அம்மா, நானும் அனுமார் அல்ல. உருவத்தில் ஏதோ அந்த ராமதூதனை ஒத்திருக்கிறேன். ஆனால் அவருடைய சக்தியிலே லட்சத்தில் ஒரு பங்கு கூட எனக்கு கிடையாது. இந்த வாதாபி நகரத்தை தனியாக கொளுத்தி எரித்துவிட்டு தங்களை அழைத்து போகும் சக்தி எனக்கு இல்லையே. என் செய்வேன்? மறுபடியும் என் பாழும் சபதத்தையா குறிப்பிடுகிறாய்? அதைத்தான் நான் கைவிட்டு விட்டேன் என்று சொன்னேனே. என்னை உன்னோடு அழைத்து போகும்படிதானே சொல்கிறேன். அம்மா, இதே வீட்டில் இதே இடத்தில் நின்று மாமல்லர் தம்முடன் வந்துவிடும்படி தங்களை வருந்தி வருந்தி அழைத்தார். தாங்கள் பிடிவாதமாக மறுத்துவிட்டீர்கள். என் சபதத்தை நிறைவேற்றிவிட்டு என்னை அழைத்து போங்கள் என்றீர்கள். அதையெல்லாம் நான் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தேன். இப்பொழுது மாமல்லர் சபதத்தை நிறைவேற்றுவதற்கு ஆயத்தமாக புறப்பட்டு கொண்டிருக்கிறார். அம்மா, நாளை விஜயதசமி என்று கிளம்புவதற்கு நாள் பார்த்திருக்கிறது. எல்லாம் உத்தேசப்படி நடந்தால் சரியாக இன்னும் 1 மாதத்திற்குள் வாதாபி கோட்டையை பல்லவ சைனியம் சூழ்ந்து முற்றுகையிடும். தங்கள் கண் முன்னால் தங்களுடைய சபதம் நிறைவேறுவதை பார்ப்பீர்கள். அதைரியத்திற்கு இடம் கொடாமல் இன்னும் சிறிது காலம் பொறுமையாக இருங்கள். குண்டோதரா, நான் சொல்வதை நீ புரிந்து கொள்ளவில்லை. என் மனதையும் நன்றாக அறிந்து கொள்ளவில்லை. அதைரியத்தினாலோ அல்லது பொறுமை இழந்தோ நான் பேசவில்லை. எனக்காக இன்னொரு பயங்கர யுத்தம் நடப்பதை தடுக்க விரும்புகிறேன். என் வாழ்க்கையில் நான் அனுபவித்ததெல்லாம் போதாதா? அந்த சமயம் ஏதோ ஆத்திரமாக இருந்தது. அதனால் அப்படி சபதம் செய்துவிட்டேன். இப்பொழுது நினைத்து பார்த்தால் அது மூடத்தனம் என்று தோன்றுகிறது. யுத்தம் என்றால் என்னென்ன பயங்கரங்கள் நடக்கும்? எத்தனை பேர் சாவார்கள்? எத்தனை குற்றமற்ற ஜனங்கள் கஷ்டங்களுக்கு உள்ளாவார்கள்? வெற்றி தோல்வியை பற்றித்தான் நிச்சயம் என்ன சொல்ல முடியும்? இந்த துரதிருஷ்டக்காரியின் மூட பிடிவாதத்திற்காக அம்மாதிரி கஷ்டங்கள் ஏற்படுவதை நான் விரும்பவில்லை. அதனாலே தான் என்னை உன்னோடு அழைத்து போகச் சொல்கிறேன் என்றாள் சிவகாமி. இதற்கு என்ன மறுமொழி சொல்வது என்று தெரியாமல் குண்டோதரன் திகைத்து நின்றான். சிறிது நேரம் யோசித்து, அம்மா, இனிமேல் தங்களுடைய சபதத்தை தாங்கள் மாற்றிக்கொண்ட போதிலும் மாமல்லர் வாதாபி படையெடுப்பை கைவிட முடியாது. மகேந்திர பல்லவர் மரணத் தருவாயில் மாமல்லருக்கிட்ட கட்டளையை அவர் நிறைவேற்றியே தீருவார் என்றதும் சிவகாமி, மகேந்திரர் என்ன கட்டளையிட்டார் என்றாள். ஆயன சிற்பியின் மகள் செய்த சபதத்தை எப்படியாவது நிறைவேற்றியே தீர வேண்டும் என்று கட்டளையிட்டார். வாதாபியை சுட்டு எரித்து சிவகாமி அம்மையை கொண்டு வந்தால்தான் பல்லவ குலத்திற்கு நேர்ந்த அவமானம் தீரும் என்று வற்புறுத்தி கூறினார். அதற்காக இடைவிடாத பிரயத்தனம் செய்யும்படி மாமல்லரையும் மந்திரிமார்களையும் கேட்டுக்கொண்டார் என்று குண்டோதரன் கூறியதும், ஆஹா, சக்கரவர்த்திக்கு என் பேரில் அவ்வளவு கருணை இருந்ததா? அவரை பற்றி என்னவெல்லாம் நான் தவறாக எண்ணினேன் என்று கூறி சிவகாமி மறுபடியும் கலகலவென்று கண்ணீர் விட்டாள். பிறகு மகேந்திர பல்லவரின் மரணத்தை பற்றியும் இன்னும் காஞ்சியில் சென்ற 9 வருஷமாக நடந்த சம்பவங்களை பற்றியும் விவரமாக சொல்லும்படி கேட்டாள். குண்டோதரன் எல்லா சம்பவங்களை பற்றியும் கூறினாள். ஆனால் ஒரு சம்பவத்தை பற்றி மட்டும் அவன் பிரஸ்தாபிக்கவே இல்லை. அதை சொல்ல அவனுக்கு துணிச்சல் ஏற்படவில்லை. குண்டோதரன் விடைபெற்று கிளம்ப வேண்டிய சமயம் வந்த பொழுது சிவகாமி ஏக்கம் நிறைந்த குரலில், அப்பனே, மாமல்லர் நிச்சயம் வருவாரா? அல்லது எனக்கு வீணாசை காட்டுகிறாயா என்று கேட்டாள். நிச்சயமாக வருவாரம்மா. பல்லவ குலத்தின் கௌரவத்தை காப்பாற்றுவதற்காக அவசியம் வந்தே தீருவார் என்றான் குண்டோதரன். உண்மைதான், பல்லவ குலத்தின் கௌரவம்தான் அவருக்கு பெரிது. அதற்காகத்தான் இவ்வளவு காலம் கழித்து வருகிறார். என் பேரில் உள்ள அன்புக்காக வருவதாக இருந்தால் முன்னமே வந்து என்னை அழைத்து போயிருக்க மாட்டாரா என்றாள். குண்டோதரன் தன் மனதிற்குள், ஸ்திரீகளை திருப்தி செய்வது மிகவும் கடினமான காரியம். இப்படி திருப்தி செய்ய முடியாத ஸ்திரீகளுக்காக சிலர் இத்தனை சிரமம் எடுத்துக்கொண்டு இப்படி உயிரை விடுகிறார்களே, என்ன பைத்தியகாரத்தனம் என்று எண்ணினான். பிறகு அம்மா, பல்லவ குலத்தின் கௌரவத்தை காட்டிலும் தங்களுடைய அன்பே பெரிதென்று கருதி மாமல்லர் இங்கு ஒரு நாள் மாறுவேடத்தில் வரவில்லையா? அவருடன் புறப்பட்டு வந்து விடும்படி தங்களை எவ்வளவோ மன்றாடி வேண்டிக் கொள்ளவில்லையா என்று வெளிப்படையாகவே கேட்டுவிட்டான். ஆம் குண்டோதரா, அப்பொழுது நான் செய்தது பெரிய தவறுதான். அந்த தவறுக்காக 9 வருஷம் என்னை தண்டித்தது போதும் என்று மாமல்லரிடம் சொல்லு. அவரை மீண்டும் ஒரு முறை பார்த்து அவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதற்காகத்தான் இத்தனை நாள் உயிரை வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்றும் சொல்லு என்றாள் சிவகாமி. நல்ல வேளையாக அந்த பேதை
தனக்கு இன்னும் எவ்வளவு கடூரமான தண்டனைகள் காத்திருக்கின்றன என்பதை அறிந்திருக்கவில்லை. அறிந்திருந்தால் என்ன காரணத்திற்காகவேனும் உயிரை வைத்துக் கொண்டிருக்க உடன்பட்டிருக்க கூடுமோ? குண்டோதரன் கடைசியாக புறப்பட வேண்டிய சமயத்தில் தயங்கி தயங்கி நின்றான். அவனை பார்த்தால் ஏதோ சொல்ல விரும்பியவன் போலவும் அதற்கு துணிச்சல் வராமல் சங்கடப்படுவதாகவும் தோன்றியது. சிவகாமி அவனை தைரியப்படுத்தி, இன்னும் ஏதாவது சொல்வதற்கு இருக்கிறதா? தயங்காமல் சொல்லு என்றாள். தேவி, வேறு ஒன்றுமில்லை. ஸ்திரீகளிடம் ரகசியம் தங்காது என்பதாக ஒரு வழக்கு உண்டு. மகாபாரதத்திலே கூட அந்த மாதிரி ஒரு கதை இருக்கிறதம்மா. கோபித்து கொள்ளாதீர்கள். நான் வந்து போன விஷயமோ, மாமல்லர் படையெடுத்து வரும் விஷயமோ இங்கே பிரஸ்தாபமாக கூடாது. சிவகாமியின் முகத்தில் சோகம் கலந்த புன்னகை அரும்பியது. குண்டோதரா, மாமல்லருக்கு இத்தனை நாளும் என்னால் ஏற்பட்ட சங்கடமெல்லாம் போதாதா? இந்த வஞ்சக பாதகர்களிடம் இன்னமும் அவரை நான் காட்டிக் கொடுப்பேனா? இங்கே எனக்கு தெரிந்தவர்கள் நாகநந்தி பிக்ஷுவை தவிர யாரும் இல்லை. அவரும் அஜந்தாவிற்கு போகிறார். ஆகையால் நீ கவலை இல்லாமல் திரும்பிச் செல் என்றாள் சிவகாமி. பிறகு, குண்டோதரா, நீ உன்னை அனுமார் என்று சொல்லிக் கொண்டாய். அந்த பெயருக்கு தகுதியாக நடந்து கொள். மாமல்லரை விட்டு ஒரு க்ஷணமும் பிரியாமல் இருந்தவரை காப்பாற்று. இந்த பாவிகள் நெஞ்சிலே விஷம் உள்ளவர்கள், விஷம் தோய்ந்த கத்தி எரிந்து கொள்கிறவர்கள். ஐயோ, என்னுடைய மூட பிடிவாதத்தினால் அவருக்கு மறுபடியும் ஆபத்து வர வேண்டுமா என்றாள் சிவகாமி. சிவகாமி ஏன் யுத்தத்தை விரும்பவில்லை என்பது அப்போதுதான் குண்டோதரனுக்கு தெளிவாயிற்று. மாமல்லருக்கு போர்க்களத்தில் ஏதாவது அபாயம் வரப்போகிறதோ என்று அவள் கவலைப்பட்டதுதான் காரணம் என்று தெரிந்து கொண்டான். சிவகாமி தேவியிடம் அவனுடைய பக்தியும் அபிமானமும் முன்னைவிட பன்மடங்கு அதிகமாக வளர்ந்தது.